நம்மளும் பேசாமல் இந்த நத்தையாவே பிறந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குது? அது பேசாமல் தண்ணிக்குள்ளே போய் அது அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழுது. ஆனால் நம்ம யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிறது ஒரு பேராண்டி, அவனும் ஊரில் இருக்கிறான். ச்சே, நம்மளும் பேசாட்டு ஏதாவது விலங்கினமாக கூட பிறந்திருக்கலாம். நம்ம பேசாமல் சோத்தை தின்னுட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். என்ன பாட்டிமா அங்கே தேடி இங்கே தேடி பார்த்தா இங்கே உட்காந்து ஆத்தங்கரையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதுவும் ரொம்ப சோகமாக வேற உட்காந்துருக்குறாங்க. பேசாமல் போய் பாட்டிமாட்ட என்னன்னு கேட்போம். பாட்டிமா, உங்களை நான் வீடு ஃபுல்லாக தொலைவுனா நீங்கள் என்ன ஆத்தங்கரையிலேருந்து உட்காந்துருக்குறீங்க? என்னாச்சு பாட்டிமா? முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேரை நான் பார்த்துக்கிறேன். என்ன கண்ணு பண்ணுறது, காசு தான் இல்லை கையில், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். உங்கள் தாத்தா சம்பாரிச்சு வச்சது அவரோடையே போயிடுச்சு. ஏன் பாட்டிமா இதுக்கு போயா கவலைப்படுறீங்க? இந்த ஆத்தங்கரையை பாருங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். இந்த ஆத்தங்கரையில் நத்தெல்லாம் நிறையா போகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் நத்தை வறுவல் நல்லா வைக்க தெரியுமே. இந்த நத்தையெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒரு கடையாக போட்டிங்கன்னா அதில் வர வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கலாம்ல. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நல்லா வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணி பொழைச்சிக்கலாம்ல. இல்லைப்பா, நத்தை நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும் பிடிக்காது. அதை பார்த்தா அருவறுப்பு படுறவங்களும் இருக்கிறாங்க. அதை போய் வச்சு என்னான்னு நம்ம குழம்பு வச்சு செய்கிறது? அதை செஞ்சாலாம் வியாபாரம் ஆகாது கண்ணு. அவங்க பெசாட்டு அருவறுப்பு பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது உடலுக்கு எவ்வளோ நல்லதுன்னு இந்த மக்களுக்கு யாருக்கும் புரியறது கிடையாது. எப்போவும் சிக்கன் தான் எல்லாருக்கும். அதுக்கு தான் பாட்டி சொல்கிறேன், நீங்கள் அதை விற்று அதில் எவ்வளோ பயன் இருக்குன்னு சொல்லலாம்ல. நீங்கள் அதை விற்று பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுட்டா எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. என்னையவே நீங்கள் சாப்பிட வச்சவங்க, மற்றவங்கள சாப்பிட வைக்க முடியாதா? நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. சரி, அப்போ நான் அந்த நத்தையெல்லாம் பிடிச்சிட்டு நாளையிலேருந்து கடை வைக்கலான்னு நினைக்கிறேன். நீயும் எனக்கு அப்பப்போ வந்து உதவி பண்ண என்ன? அதே மாதிரி அந்த பாட்டியும் காலையில் எந்திரிச்சதுமே ஆத்தங்கரையில் நத்தையை பிடிக்கிறதுக்கு கிளம்புனாங்க. சீக்கிரம் போய் நத்தையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நல்லா வேக போட்டு எடுத்து வச்சா தான் கடைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கிளம்புவோம். அடடே, நிறைய நத்தைகளாக இருக்குது. பிடிக்கிற இடம்லாம் நத்தை வருது. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் பிடிச்சிருவோம். அப்பா, ஒரு வழியாக எல்லா நத்தையும் பிடிச்சாச்சு. இன்னும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்க ஆரம்பிப்போம். நைட்டுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி விற்றா தான் சமைக்கிறதுக்கு ரெடியாக வைக்க முடியும். அந்த பாட்டியும் அந்த நத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சாங்க. நல்லா சுடுதண்ணியில் வெந்துருச்சு. இப்போ இந்த சங்குக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்போனாத்தா கறி நல்லா இருக்கும். இல்லைன்னா உடச்சி சாப்பிட்றதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எடுத்து வச்சுருவோம். அடடா, நல்லா நுங்கு மாதிரி வருது வெளியே. அந்த பாட்டியும் அந்த நத்தை ஓட்டுக்குள்ளே இருக்க நத்தையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைட் ஆனதுமே அந்த பாட்டி 3 விதமாக அந்த நத்தையை செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க செஞ்ச வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் அவங்க கடைக்கு யாருமே வர காணோம். வாங்க வாங்க, நத்தை வறுவல், நத்தை 65, நத்தை பெப்பர் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். வந்து சாப்பிட்டு பாருங்க மக்களே, ரொம்ப ருசியாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே இந்த கிராமத்தில் இந்த கடையை போட்டிருக்க மாட்டாங்க. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியை சொல்லுங்கள். என்னது நத்தையா? ஏன் பாட்டி இதை போய் கடை போட்டு வச்சுருக்குறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. இந்த நத்தையை போய் விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. பெருசாட்டு சிக்கன் கடை அந்த மாதிரி போட்டாலாச்சும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இதை போட்டுட்டு திங்கவும் முடியாது, ஒமட்டுது. தயவு செஞ்சு இதை சாப்பிடவான்னு கூப்பிடாதீங்க. எனக்கு பார்க்கவே பிடிக்கல இந்த நத்தையை. கொலன்ட்டு. ஐயோ சாமி. கண்ணு, நீ தப்பாக நினச்சிக்காத. ஒரே ஒரு தட்டு மட்டும் இந்த நத்தையை வாங்கி சாப்பிட்டுப்பாரு. அதுக்கப்புறம் நீ இந்த தட்டில் வாங்கின நத்தையை காலி பண்ணிவிட்டு திருப்பவும் கேட்பாரு. அப்போ தெரியும் இந்த பாட்டி செஞ்ச நத்தையோட சுவை என்னான்னு. வாங்கி சாப்பிட்டு பாருமா. அப்படிங்கிறீங்களா? சரி, எதுக்கும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒப்பலைன்னா நான் காசு தர மாட்டேன்ப்பா. எனக்கு இது சாப்பிடவே பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வாங்கி சாப்பிட்றேன். டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னா காசே தர மாட்டேன் பார்த்துக்கங்க. 70 ரூபா வேறு இதில். கண்ணு, நத்தையை இவ்வளோ லாபத்துக்கு வச்சாதாம்மா எனக்கு கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கும். அதனால தான் வச்சுருக்கேன். போக போக கடை டெவலப் ஆச்சுன்னா விலையெல்லாம் குறைச்சிக்கிறேன். என்ன, இந்தா வாங்கி சாப்பிடு. அந்த நத்தையை வாங்கி சாப்பிட்ட 2 பேத்துக்குமே அந்த நத்தையோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பாட்டி அந்த நத்தையை ரொம்ப ருசியாக செஞ்சுருந்தாங்க. பாட்டி எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க. ஆகா, நத்தை ரொம்ப அருமையாக இருக்குதே. இந்த சுவையில் நான் எப்போவுமே சாப்பிட்டதே கிடையாது. சீக்கிரம் இன்னொன்று கொடுங்க. அங்கே எல்லாருமே சாப்பிட்றத பார்த்துட்டு நிறைய கூட்டம் கூடிச்சாங்க. பாட்டிமா, அப்படியே இங்கே ஒரு நத்தை பொரியலை கொடுங்க. அட, என்ன இந்த கிளவி கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? யாராச்சும் பிடிச்சி கேட்டு பார்ப்போம். என்ன அப்படி இந்த கிளவி விற்றுக்கிட்டு இருக்குது இவ்வளோ கூட்டமாக இருக்குது?
ஏமா அந்த பாட்டி என்னத்தை வித்துக்கிட்டு இருக்குது? இவங்க எல்லாரும் இவ்வளோ கூட்டமாக நின்று வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. என்னம்மா அது? அது வாங்கினேன், அது நத்தை பொரியல் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 70 ரூபாவாம்மா. ஆனால் சுவை ரொம்ப அருமையாக இருக்குமா. நத்தை பிடிக்காதவளே அதை வாங்கி சாப்பிட்டுட்டானா, அப்போ பார்த்துக்கங்க அதோட சுவையை. ஓஹோ, அப்படியா? அவ்வளோ சுவையாக இருக்கா அந்த நத்தை? சரி சரி, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நான் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். ஓஹோ, இந்த கிழவி நத்தை கடையெல்லாம் போட்டு பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குதா? விட மாட்டேன். இவங்க எல்லாம் வாங்கி தின்னுட்டு போகட்டும். அப்புறம் அந்த கிழவிட்ட என்னான்னு மெதுவாக அப்படியே கேட்போம். கேட்டு நம்ம அந்த கடையை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏம்மா, இந்த நத்தையெல்லாம் எங்கே பிடிச்சிட்டு வந்து கடை போட்டிருக்கிற? பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குதுமா. ஆமாம், இந்த இடத்துல கடை போட்டிருக்கிறிய, யாரும் உன்னை எதுவும் சொல்லலையா? ஏன்பா, இந்த இடம் பொதுவான இடம் தானே. இங்கே வீடு ரொம்ப நாளாக காலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கடை போட்டால் என்ன தப்பு இருக்குது? இந்த வீட்டுக்கு யாரும் வரல. வரல தான். ஆனால் சும்மா கேட்டு பார்த்தேன், இங்கே கடை போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்னு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, இந்த நத்தையெல்லாம் கொஞ்சம் எங்கே பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? பார்க்கவே நல்லா இருக்குதே. இந்த நத்தையெல்லாம் அந்த ஆத்தங்கரை சைடு தான்ப்பா பிடிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல, நிறைய நத்தை கிடச்சிச்சு. அதனால தான் அதை 3 விதமாக செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நல்ல மசாலாலாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பார்க்குறியா? ருசி நல்லா இருக்கும் பார்த்துக்க. இல்லைம்மா, என்கிட்ட பணம் இல்லை. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன்னு சும்மா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். கடை புதுசாக இருக்கேன்னு. சரி, நான் கிளம்புறேன். இந்த கிழவி இந்த ஆத்தங்கரையில் தான் நத்தையெல்லாம் பிடிச்சிச்சு. இன்னைக்கு நானும் பிடிச்சிட்டு போய் அதே இடத்துல கடையை போட்டலாம். அப்போனா தான் அந்த கிழவியை விட நம்ம முந்திக்க முடியும். சீக்கிரம் அந்த இடத்துல போய் கடையை போடணும். நேற்று வந்த கஸ்டமர்லாம் நம்ம பிடிக்கணும். அன்னைக்கு நைட்டே அந்த பாட்டி கடை போட்டிருந்த இடத்துலையே அவன் கடையை போட ஆரம்பித்தான். அட கடவுளே, இது கடவுளுக்கே அடுக்குமா? என்னப்பா, நேற்று நான் கடை போட்டிருந்த இடத்த இன்னைக்கு வந்து நீ போட்டிருக்கிற. உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் வயசானவ, எதையோ பண்ணி பொழப்பு நடத்திட்டு இருந்தா நீயும் இன்னைக்கு நத்தையவே போட்டு வச்சிருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பண்ண தொழில நான் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதுவும் இது பொதுவான இடம். நீ போட்டாலும் சரி, நான் போட்டாலும் சரி, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கா இந்த இடம் சொந்தமான இடத்துல போட்டிருந்தா நீ கேட்குறதுல நியாயம் இருக்குது. இது பொதுவான இடத்துல தானே போட்டிருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? இதை கேட்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது. நான் நத்தை விற்பேன், மீன் விற்பேன், என்ன வேணாலும் விற்பேன். அது என்னோட இஷ்டம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கிளம்பிக்கிட்டே இரு. தம்பி, பொழப்பு இல்லாமல் தான்ப்பா இந்த பொழப்பை பார்த்தேன். இதையும் கெடுத்துறதுக்கு நீ வந்துட்டியே. உனக்கு மனசாட்சி இல்லையா? பாட்டிக்காக விட்டு கொடுப்பா இந்த இடத்த. இந்த இடத்துல நேற்று நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் எதிர்பார்ப்பாங்கல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது பொதுவான இடத்துல நான் போட்டிருக்கிறேன். என்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த பாட்டி சோகமாக வீட்டுக்கு போனாங்க. அண்ணே, இங்கே ஒரு பாட்டி தானே கடை வச்சுருந்தாங்க. இன்னைக்கு என்ன நீங்கள் புதுசாக வச்சுருக்கிறீங்க? அந்த பாட்டி கடை இல்லையா? அங்கே தானே நேற்று நாங்கள் நத்தை வாங்கி சாப்பிட்டோம். அந்த பாட்டி கடை எங்கே போட்டிருக்கிறாங்களோ யாருக்குமா தெரியும்? இன்னைக்கு நான் தான் இங்கே கடை போட்டிருக்கேன். என்னத்தையே வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த பாட்டியை விட 20 ரூபா குறைச்சதான் விற்கிறேன். வெறும் 50 ரூபா தான் நத்தை. சாப்பிட்றீங்களா? ஆமாம், பேசாமல் இந்த கடையிலே வாங்கிக்குவோம். இங்கே 50 ரூபான்னு தானே விற்கிறாங்க, 20 ரூபா குறைச்சி தானே விற்கிறாங்க. இந்த அன்னை கடையிலே வாங்கி சாப்பிட்டு போக முடி. ஐயாச்சி, என்னம்மா, நத்தை இன்னொரு பிளேட் தரவா? நான் தான் சொன்னேன்ல ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு. கொடுங்க. உன் முகர மாதிரியே இருந்துச்சு இந்த நத்தைக்கறி. நல்லாவே இல்லை. அந்த பாட்டி நேற்று எப்படி ருசியாக போட்டிருந்தாங்க. அந்த ருசிக்கு கொஞ்சம் கூட உன்னால் ஈடு கொடுக்க முடியுமா? போடா முத. சி, உன் கடைக்கு போய் நானும் சப்போர்ட் பண்ணனே பாரு. என்னையே சொல்லணும். வாடி பேசாட்டு போவோம். இங்கே 50 ரூபா தான் வேஸ்ட்டு. அந்த பாட்டி எங்கே கடை போட்டிருக்காங்கன்னு தொலைவியா, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் வா. ஓட, நம்மளும் இந்த கிளவி மாதிரி தானே நத்தையை செஞ்சு வச்சோம். இவளுகளுக்கு பிடிக்கலங்கிற ஆளுங்க. நமக்கு மட்டும் ஏதாவது ஒன்று வந்துடுதுப்பா. ச்சே. அந்த பாட்டியும் முயற்சி இழக்காம அவங்க வீட்டு முன்னாடியே அடுத்து கடையை போட ஆரம்பிச்சாங்க. அங்க எந்த தொல்லையும் இல்லாம அவங்க பேசாம கடை போட்டிருந்தாங்க. மக்களும் எப்பவும் போல வந்து அந்த நத்தையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. அந்த பாட்டி நத்தையை எத்தனை வகையா செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.